நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். ஸ்ருதி சேரலமா காப்பா? ஸ்ருதிக்கு எனக்கு எப்பவுமே ப்ராப்ளம் தான். Welcome to Adult Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And நீங்க எல்லாரும் இந்த வாரம் பார்த்துட்டு இருக்கிறது நீயா நானா சுற்று. ஸோ இந்த நீயானான சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பலம் பொருந்திய மாகாப்பா டீமும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிரியங்கா டீமும். என்ன ஒரு பொய் சொன்னா உடனே ஏன்றது கைத்தட்டுடா கைத்தட்டு. நீங்களாம் கைத்தட்டுன்னு சொன்னாதான் நான் கையை தூக்குனாலே கைத்தட்டுவேன். எல்லாம் ஒரு முடிவோட தானே வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்தாச்சு, நம்ம அனஞ்சியும் வந்தாச்சு, அண்ட் இவங்க முன்னாடி நம்ம பசங்க பாடுறதுக்கும் ரெடி ஆயாச்சு. ஓகே சி சி சி. உங்க டீம்ல இருந்து யார் வராங்க? சி ஏன் டீம்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சீனியர் மோஸ்டான ஒரு ஆள் தான் வந்து வர போறாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா வர அவங்க ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. So let's give it up for Haripriya. ஓகே, எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல ஏற்கனவே ஜூனியர் சீசனோட சீனியர் ஒருத்தவங்களை கூப்பிடுறோம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலி ஸ்ரீசா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் யார் பாட போறா? ஃபர்ஸ்ட் வந்து பாடுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விதத்துல ஸ்ரீஷா நம்ம ஹரிப்ரியாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஹரிப்ரியா ஸ்ரீஷாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துருவோம். ஹாய் ஸ்ரீஷா, ரொம்ப சாரி. நான் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஜேர்னி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போது காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சகஜம். ஸோ நான் உன் கூட சேலஞ்ச் பண்ணி பாட போகிறேன். கண்டிப்பாக உன்னை பீட் பண்ணி நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. சேலஞ்ச். இந்த செட்டில் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ காம்படிஷனில் வந்து நீ என்னோடய ஆப்போனண்ட். ஸோ வந்து என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, நான் நல்லா பாடணும், உன்னை விட நல்லா பாடணும்னு எனக்கு தோணுது. ஒன்று நீ வின் பண்ணணும், இல்லை நான் வின் பண்ணணும். பட் எனக்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து நான் என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். பட் இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுவா தெரியாது. ஸோ நீயும் என்னோடய பெஸ்ட் கொடு. ஆல் தி பெஸ்ட். மன்னவனே அழலாமா, ஹரிப்ரியா அந்த பாட்டு எடுத்திருக்கிறா. அதில் சில சங்கதிகள் ஃபாஸ்ட்டாக வர சங்கதிகள் அது சுஷீலா அம்மாவில் தான் முடியும். பட் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு வரும். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
மன்னவா மன்னவா மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க. ஹரிப்ரியா, எஸ் மேம். ரொம்ப நல்ல ஒரு பாடல், நல்லா பாடியிருக்கீங்க ஹரிப்ரியா. தேங்க்யூ மேம். எனக்கு ஒரே ஒரு இடம் தான், என்னன்னு சொல்லுங்க, எங்கே இருக்கும்னு சொல்லுங்க. நான் சொல்ல போகிறது எந்த இடமா இருக்கும்? அந்த சங்கதி மேம். சங்கதி இல்லை, சங்கதி அது ஒரு இடம். மெயினாக ஒரு இடம் இருக்குது, எங்கேன்னு சொல்லுங்க. அந்த மேலே போகிற இடம், அது இன்னும் ஹரிப்ரியாவுக்கு அந்த பிரிட்ஜிங் இன்னும் சரியாக வரல. அது டக்குன்னு வாய்ஸ் 2 வாய்ஸ் சேஞ்ச் மாதிரி இப்படி கேட்குது. ப்ராக்டிஸால் தான் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரே ஒரு நாளைக்கு எப்படி பாடினா மட்டும் போகாது, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை உங்களுக்கு ஸ்மூத்தாக கொண்டு வரணும். அப்புறம் மன்னவா மன்னவா, அவ்வளோதான். மன்னவா 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 அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட வரணும். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லாவே பாடுங்க. தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா, எஸ் சார். உன்னுடைய வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். மன்னவனே அழலானா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க. இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் கிடைக்காது. அது உனக்கு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி அந்த டாப் போர்ஷன் அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டி வரணும்னா ப்ராக்டிஸ் தான். மற்றபடி இது என்ன உலகம் அறிந்த பாடல், என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு குரல், என்ன ஒரு எழுத்து, அந்த லிரிக்ஸு, மறக்க முடியாத பாட்டு எடுத்து பாடினதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார், ரெடி சார். ஆல் தி பெஸ்ட், ஸ்டார்ட். தேங்க்யூ. உன்னை விட இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் எப்போதுமே என் காதில் வருது. ஸ்ரீஷா இந்த சாங்குடைய மூடு, அதோடைய பிரீஃபை உள்வாங்கிட்டு தன்னுடைய பாட்டு மாதிரி அதை பாடணும். அப்படிதான் ஸ்ரீஷாக்கு இந்த பாட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல.
கடுமையான போட்டி. நான் என்ன சொல்றது கடவுளே. ரொம்ப நல்லா பாடுனீங்க ஸ்ரீஷா. அதில் நீங்கள் பாடினதில் மிஸ்டேக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நல்லா பாடியிருக்கீங்க. யார் சொல்ல மேலே ஒரு லைன் வருதில்ல, அது செகண்ட் லைன் சரியாக வந்தது, ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் போச்சு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீஷா, உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் யாரு தெரியுமா? தெரியாதா? உட்காந்துருக்காரு பாரு, கண்ணாடி போட்டுண்டு. அப்பா, he is almost falling down from the chair. ஸ்ரீஷா, willing you to sing well. ஒவ்வொரு தடவை ஏதாவது பியூட்டிஃபுல்லாக பண்ணச்சு இந்த பக்கம் பார்த்து நாங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்குமா இல்லையான்னு பார்க்குறாரு. So nice to see you, Sami, like this. ஸோ உங்களோட அந்த வெறி தான் இந்த குழந்தைக்குள்ளே இப்படி வந்து இந்த நிலைக்கு குழந்தை கூட்டின்னு வந்திருக்கு. வெரி நைஸ் ஸ்ரீஷா. ஏஞ்சலிக் வாய்ஸ். இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது. சித்து சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜிங் மட்டும் கொஞ்சம் அன்ஷோராக இருந்த நீ ரெண்டாவது தடவை பியூட்டிஃபுல்லாக வந்துட்டே. பட் நத்திங் டு ஃபால்ட் இன் யுவர் ரெண்டிஷன் கண்ணா. வெரி பியூட்டிஃபுல்லி சாங். ஸ்ரீஷா, இந்த சாங் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பாடிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. சாங்குக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. அது எஸ்பெஷலி அந்த சரணம் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீட்டெயில்டு சிங்கிங் தான் எப்போவுமே நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். பிரில்லியன்ட் செலெக்ஷன் ஆஃப் சாங், அதுதான் நான் சொல்லுவேன். கீப் இட் அப். காட் பிளஸ். ஸோ ஸ்ரீஷா அண்ட் ஹரிப்ரியா ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா சீனியர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன எஸ் ரெண்டு பேருமே சீனியர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அங்கே எல்லா ஜட்ஜஸுமே ஐயோ என்ன பண்ணுறது, யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு என்னமா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேப்பில் இங்கே இருக்கிற பசங்களில் ஒருத்தருக்கு வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 என்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். வெரி குட். நீயா நானா அப்படின்ற ஒரு சுற்று ரொம்ப பலமாவே போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் பிரியங்காவோட டீம் ஒரு சைட்லையும் என்னுடைய டீம் ஒரு சைட்லையும் வந்து பலமாக வந்து போட்டி போட்டுருக்காங்க. இந்த ஜோஸ்ல இருக்கும் போதுட்டு பிரேக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஷாவும் ஹரிப்ரியாவும் அழகான பாடல்கள் பாடினாங்க. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, யாரை செலக்ட் பண்றது, ரெண்டு பேருமே நல்லா பாடிருக்காங்களே, ரெண்டு பேருமே நம்ம குழந்தைங்களாச்சே, என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஏன்னா ஸ்ரீஷாவோட அம்மாவையும் ஹரிப்ரியாவோட அம்மாவையும் ஒரு டாஸ்க் ஒன்று விளையாட வச்சா என்ன அப்படின்னு ஒரு நீயா நானா. சைதை தமிழரசி சுசீலா அவர்களுக்கும் கோடம்பாக்கம் பிரபா அவர்களுக்கும் குச்சி மேல் பந்து ஏண்டும் போட்டி இப்போது நடக்கப் போகிறது. இதற்கான டெமோவை இப்பொழுது பிரியங்கா அவர்கள் செய்து காமிப்பார். மாகாப்பா அவர்களும் சேர்ந்து செய்து காட்டுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எப்படி புச்சிக்கணும், அப்புறம் பாலை அது மேலே வச்சுக்கணும். அப்பாலிக்கா என்ன பண்ணோம், அப்படியே போயிடும். அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல. பார்த்துட்டிங்களா? இந்த ஃபேண்டாஸ்டிக்கான டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துட்டிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். யார் நிறைய நேரம் இந்த பந்தை நிற்க மாட்டேதுங்களா, சிமெண்ட் போட்டு ஒட்டிடலாமா? சரி ஓகே, ஒரு விரல் வேணாம், ஒரு கையில பிடிச்சிக்கோங்க, பாலை பேலன்ஸ் பண்ணும் அது மேலே. அது ஓகேவா? அது செய்வீங்களா மேடம் ஜி? இது எவ்வளோ அதை பார்த்தியா? ஓகே ஓகே, ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நடக்கணும், அது வரைக்கும் நடங்க. நடங்க, போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு இங்க திரும்ப வரணும், ரிட்டர்ன். ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க மேடம். அப்படியே சுத்துங்க பார்க்கலாம், செட்டு சுத்துங்க. ஹரிப்ரியாமா சோ நம்ம டீம் ஜெயிச்சதுனால எல்லாமே ஜோரா கை தட்டுவீங்க. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுக்க போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க ஒன்று பண்ணீங்க இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து யாருனாலையும் பார்க்க முடியல. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் செய்யறதுக்கு நம்ம கையில் ஒன்று இருக்கு இல்லையா, ஒருத்தர் மாட்டியிருக்கார், தி லெஜெண்ட், த மேன் இன் த ஃப்ரண்ட் ரோ, ஸ்ரீசா சப்பா ஏஞ்சி வாங்க. சார் உங்கள் டாஸ்க் என்ன அப்படின்னா,
ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அந்த இடுப்புலேயே வந்து அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றணும். இது கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட்டு. புரியுதுங்களா? ஸ்ரீ சார் நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன் இல்லைம்மா, ட்ரை பண்ணுமா. கமான் ஏம்மா எடுத்து கொடுமா. சார் தள்ளி வாங்க சார். சூப்பர் சார், 3 தடவை சுத்திடுச்சு. அவரே ஸ்ரீரர். நீங்க சுத்துங்க. நீ சுத்துமா. வாவ், தலைவர் சூப்பர் சார், ஸ்டெப்லாம் பண்றாரு. வெரி நைஸ், ஃபண்டாஸ்டிக் சார். ஓகே, நல்லா ஜோரா கைத்தட்டுங்க நம்ம ஸ்ரீசா அப்பாவுக்கு, ஸ்ரீசா அம்மாவுக்கு. இந்த ஹூப்ஸ் இருக்கே மாக்கப்பா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஆனா நம்ம செட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கார், சமய பண்ணுவாரா? சூப்பரா பண்ணுவாரு. யாரு? அந்த அளவுக்கு ஒருத்தர் வர போறாரு. யாரு? லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மனோஜி. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். என்ன சுத்து பாத்தியா? சுதிச்சு பாத்தியா? அந்த மாதிரி பண்ண முடியுமானால அதனால சான்சல். சோரா மறுபடியும் நம்ம மனோஜ் சார்க்காக கை தட்டுமா எல்லாரும். சூப்பர் சார், அமேசிங். இவங்க 2 பேருக்குள்ள யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ ஜட்ஜஸ் கொஞ்சம் வித்தியாசத்துல இன்னைக்கு ஸ்ரீஷா. Your hands up. மானத்தை காப்பாத்துங்க. குடும்பம் ஹரிப்பிரியா விட்டு கொடுத்துட்டோம். அடுத்ததாக வந்துட்டு இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு மாக்கப்பா டீம் வந்து 2ல் இருக்காங்க அண்ட் என் டீம் வந்து 1ல் இருக்காங்க. இந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம பசங்க வந்து பில்டப் பண்ணும், ஓகேங்களா? அவங்க எனர்ஜி அவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ நம்ம பசங்களை ரிலாக்ஸ் பண்ணுற வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போது. அந்த பாடலை அருமையாக நம்மளுக்காக பாடுறதுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் வராங்க. லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் அண்ட் மாளவிகா. துன்பம் தொலைந்தது, இன்பம் தொலைந்தது, துன்பம் தொலைந்தது, இன்பம் தொலைந்தது. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ.
காதல் என்பது இனிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பங்கழுந்து. கண்ணே நிறைய மட்டுமே காதல் பார்க்கும், குறைய மட்டுமே கல்யாணம் பார்ப்பதே கண்ணா. காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது 4 கண்ணில் அடி பெண்ணே. மூக்கின் நுனி மூக்கில் கோபங்கள் அலைகின்ற ரசிக்கும் ரசிக்கும் காதல். கல்யாணம் ஆனாலே துரும்பெல்லாம் தூணாக ஏன் 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 மோதல். பெண்கள் இல்லாமல் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. பெண்களே உலகில் இல்லை என்றால் ஆறுதலே தேவை இருக்காது. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம். தள்ளி போடு 90 வரைக்கும் டூவட் பாடுவா அன்பே. காதல் பொழுது கரும்பு குறும்பு கல்யாண கட்டலில் கிடைப்பதில்லை என்னன்பா. பிரிவொன்று நேராத உறவொன்றில் சுகமில்லை, காதல் காதல் அதுதான். உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் நாம் வாழ்வோம் வாவா. ஆண்கள் இல்லாமல் பெண்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆண்களே உலகில் இல்லை என்றால் ஆறுதலே தேவை இருக்காது. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம், வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது அப்போ. அருமையாக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு லைஃப்பில், உங்களுடைய சமீப கால ரிலீஸுகள், ஃபியூச்சர் ரிலீஸுகள்? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கானா இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒன்று பாட்டு பாடியிருக்கேன். அது இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு படம். அண்ட் அது இல்லாமல் நிறைய பேருக்கு பாடிட்டுருக்கேன். ஸோ ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ஓகே, மாளவிகா. ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு திருப்பியும் வருது. அண்ட் டு மீட் த லெஜெண்டரி ஜட்ஜஸ் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த குட்டீஸ்லாம் பாடுறது. ஸோ எல்லாருமே ரொம்ப 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 நல்லா பாடுறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இப்போது ரிலீஸ் ஆனது வந்து 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிற படத்தில் திரு கணேஷ் ராகவேந்திரா அப்படிங்கிற அவரை மியூசிக் டைரக்டருக்கோசரம் நான் ஒரு பக்கா ஃபோக் நம்பர் பாடியிருக்கேன், ஒரு வில்லேஜ் ஃபோக் நம்பர். அது தவிர நம்ம பிரவீன் சைவி வந்து புதியதொரு உலகம் செய்வோம் அப்படிங்கிற படத்துக்காக அவரே நடித்து அண்ட் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ அதில் வந்து இந்த இமான் அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு ஃபோக் சாங் பாடியிருக்கேன். வெரி குட், சூப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து நீங்கள் வந்து பாடினது. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த சீசனில் முதல் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excel on NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற சுற்று நீயா நானா சுற்று.
ஸோ இப்போதைக்கு மாகாபா டீமோட ஸ்கோர் வந்து 2 அண்ட் என் டீமோட ஸ்கோர் வந்து 1. ஸோ இந்த வகையில் அடுத்ததாக பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக மாகாபா உங்கள் டீம்லேருந்து யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க டீம்ல இருந்து பார்த்தோன்னா ஆயா கிட்ட இருந்து வடைய திருநா காக்கா மாதிரி எப்பவும் திருன்னு மூச்சிருக்கக்கூடிய அன்பு செல்லக்குட்டி ஸ்ரீஹரி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எங்க டீம்ல வந்து மெதுவோட மாதிரியே இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பாட போறாரு. So let's welcome Robin. இந்த ரோபின் என் பாட்டெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சே குயிலும் விழ போறியா? ரோபின் என் பாட்டெல்லாம் நீ கேட்டிருக்கல, எதுக்கு என் கூட போட்டிக்கு வர்ற? நான் தான் ஜெயிப்பேன். ஐ எம் வெயிட்டிங். ஃபயரா திரும்ப கோவமா திரும்ப. நான் பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாட்டு ஐயோ பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாட்டு பாடாமல் இருக்க மாட்டேன். நான் பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாட்டு நான் பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாட்டு பாடாம இருப்பேன். ஆனால் எல்லாம் பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்கு. நான் பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாட்டு பாடாம இருக்க மாட்டேன். நான் பேசாம தான் இருப்பேன், ஆனால் பாடாம இருக்க மாட்டேன். அப்படி பாடினேன்னா நான் ஜெயிக்காம விட மாட்டேன். ஸோ ஸ்ரீஹரி புரிஞ்சுதா? இந்த காம்படிஷனில் நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். சொல்லிட்டேல, கிளம்புங்க. கோமா திரும்ப திரும்ப அப்படி திரும்ப கோமா தம்பி நீ இப்படி நில்ல, அந்த பக்கம் நில்ல. ரெண்டு பேருமே இப்போ கோவமா திரும்பணும். நான் ரெடி ஸ்டெடி ஆக்ஷன் அப்படின்னா திரும்பணும். ஃபர்ஸ்ட் ராபின் உனக்கு தான், ஓகேவா? ராபின் ஆக்ஷன். நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா இருக்கீங்களா? அமேசிங் அமேசிங் அமேசிங். டேங்கடா ரெடியா இருக்கியா? ஸ்ரீஹரி ஆக்ஷன். நான் ரெடியா இருக்கேன், நீ ரெடியா இருக்கீங்களா? நடிக நடிக நடிக. இப்போ பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பாட போறா? ஓகே, ராபின் ஃபர்ஸ்ட் பாட சொல்லிடலாமா? நம்மளுடைய டேஸ்ட் ஒன்று இருக்கலாம், எண்ணம் ஆசை ஒன்று இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய குரல் வேற மாதிரி இருக்கும். ராபின்க்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. அவனுக்கு இஷ்டம் ஃப்ளோயிங் சாஃப்ட் மெலடிஸ் பாடணும்னு, ஆனால் அவனுடைய குரல் ஹார்ட் அண்ட் ஹெவி. அந்த குரல்ல அவனுக்கு மெலடி கொண்டு வரணும்னா ரொம்ப முயற்சி பண்ணணும். டிட்டர்மிண்டா அதில் ஸ்ட்ரென்த் கொடுத்து வாய்ஸை வளைய வைக்கணும். ஸோ எப்படி அது ஜர்னி போகிறது பார்ப்போம். வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடிதன முக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும்
mama da 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 ni 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 sa 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 ni sa da ni sa ni ga ri sa ni 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 da ni mama da ni sa ni da ha 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 da da ni ni sa da da ni ni sa என் வழி நேராக ஆக்கி வைத்தாள் என்னையும் சீராக மாற்றி வைத்தாள் என் வழி நேராக ஆக்கி வைத்தாள் என்னையும் சீராக மாற்றி வைத்தாள் தெய்வீகமே பெண்ணானதோ நான் காணவே தேர் வந்ததோ மங்கள பொங்கிடும் மந்திர பொன்னகை இதழ் வழி நிமை விளைய வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடிதனம் புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே ராபின் நல்ல அட்டெம்ப்ட் ராபின். இதில் அந்த பல்லவியோட எண்டு பாடுங்க. இதழில் வழி நிமை விளைய வந்தாள் அது நோட்ஸ். இதழில் வழி நிமை இந்த விளைய வழியேல தான் போகுது. இதழின் வழியே இதழில் வழி அது அப்புறம் பல்லவிக்கு அப்புறம் ஒரு ஆலா போகிறதுல அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வரணும், எல்லாமே ரொம்ப இழுத்து பாடுறீங்க. அதே மாதிரி தெய்வீகமே தெய்வீகமே பெண் தெய்வீகமே தான் நோட்ஸ் பார்த்தீங்களா? தானான நான் பாடவோ தான் அது வரணும். பாடுங்கள் தடவை. தெய்வீகமே அதுதான் கரெக்டு. முன்னாடி பாடினதில் ஒரு நோட்டு தப்பாக பாடியிருக்கீங்க. அந்த 2 ஃப்ரேஸ்ல மீதி எல்லாமே நல்லாவே பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ராபின், சார் மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அது கரெக்ட் பண்ணிக்கலாம், பட் வாய்ஸ் த்ரோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாங்கில். அந்த ஹா 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 அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட இந்தியன் மியூசிக்ல ஸ்வரத்திலேருந்து ஸ்வரம் போற வழியில தான் பாட்டு இருக்கு. அதுக்கு கிளாசிக்கல் நம்ம கமக்கம் சொல்றோம். நீங்க லைட்லயும் ஸ்வரத்திலேருந்து ஸ்வரம் போற வழியில தான் உங்களுடைய உணர்ச்சி பாட்டு மெலடி இருக்கு. ஆனா நான் பண்டித் ஹரிபிரசாத் சௌரசியாவுடைய பாட்டை ஸ்டடி பண்ணி ஒன்று கற்றுட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஃப்ளோ பண்ணும்போது நீங்கள் ஸ்வரத்து மேலே இருக்கிற டியூரேஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும். பண்ணலன்னா அந்த ஃப்ளோவில் மெலோடிக் சென்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும். ஸ்ரீஹரி இந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சிட்டதுன்னா அவனுடைய பாட்டில் மெலடி இன்னும் ரொம்ப அதிகமாக ஜொலிக்கும். தக்கிட ததிமி தந்தானா இதே மொழியில் செதியில் எனது தில்லானா தக்கிட ததிமி தந்தானா இதே மொழியில் செதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என் கதை எழுதிட மறக்கது என்பேனா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என் கதை எழுதிட மறக்கது என்பேனா ஸ்ருதியில் சேர தகிட ததிமி தந்தானா இதே மொழி செதியில் எனது தில்லானா தகிட ததிமி தந்தானா மொழி செதியில் எனது தில்லானா.
தகிட ததிமி தந்தானா இதே மொழி ஜெதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது தருகிடுதோம் என் கதை எழுதிட மறக்கது சுதியுள்ளேமும் ஒன்று சேர தகிட ததிமி தந்தானா இதே மொழி ஜெதியில் எனது தில்லானா தகிட ததிமி தந்தானா இதே மொழி ஜெதியில் எனது தில்லானா. ஸ்ரீஹரி ரொம்ப பாப்புலரான ஒரு சாங், நல்லா பாடியிருக்கீங்க, நல்ல அட்டெம்ப்ட். இந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடுறது ரொம்ப சேலஞ்சு தான். பல்லவியில் இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா, அது என்பேனா. அடுத்த லைன் என் பேனா, அது டிஃப்ரென்ஸே தெரியலை. அங்கே கூட அந்த நோட்டு ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இடையில ஒருத்தர் விழுங்கிட்டீங்க. தண்ணி குடிக்கலையா நிறையா? குடிச்சிட்டேன் மேம். இன்னமும் அப்படி ஆகிப்போச்சு. ஓகே, என்ன எனக்கு மீதி எல்லாமே நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். ராபின், ஸ்ரீஹரி ரெண்டு பேருமே ரொம்ப அமேசிங்காக பாடிங்க. ராபினோட அம்மாவும் ஸ்ரீஹரியோட அம்மாவும் இங்கே இறங்கி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த நீயா நானா சுற்றுல வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே டாஸ்க் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம பசங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ அடுத்ததாக ஸ்ரீஹரி அண்ட் ராபினோட அம்மா ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே அன்பு பரிசாக அந்த பலூன் வச்சுக்கோங்க. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லியோன்னே இந்த பலூனை நீங்கள் இப்படி காற்றுல விட்டுறணும். கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையும் கையும் வச்சு இப்படி இப்படி பால் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கீழே வரக்கூடாது. ரெடி கோ. அவங்களெல்லாம் அடிக்கக்கூடாது. நீங்கள் அடிங்க அப்படிதான். கமான் மம்மி, அமேசிங். அடிங்க பலூன் அடிங்க மேலே. ஏய் என்ன இங்க ஒருத்தன் ஒட்டன அடிச்சுறாங்க. எங்க சைடு மம்மினா சும்மா நினைச்சியா? வெறும் கையிலே தட்டி நிக்கறாங்க அவங்க. தலையில அடிங்க. மம்மி இப்படி வாப்பா. பசங்க மேலே ஏறி உட்கார வச்சிட்டு வெடி. நீங்க ட்ரை பண்ணுங்க. அடியா? வெரி குட். ரெண்டு மம்மிக்கு ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். வெரி குட். ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இது ஒரு டை ஆயிருச்சு. ஆமா, இப்போ டை ஆனதுனால இதுல வந்து ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். ஸோ இது யார் வின்னர் அப்படின்றது பசங்க ரெண்டு பேருமே வந்து இது வந்து கரெக்டா இதை கம்ப்ளீட் பண்ணி இதுல பலூனை உடைச்சி ஆமா அந்த வின்னர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பலூனுக்கு தரல வை. இங்க வா, நடுவுல வா. அது இதுல உட்கார்ந்து வெடிக்கணும். ஓகேவா? சரி, ரெடி ஸ்டடி கோ. ஃபர்ஸ்ட் ராபின் தான் உடைச்சார். கேமையும் அவங்க அம்மா அற்புதமா விளையாடினாங்க. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேமோட வின்னர் மை டீம்ல இருக்கிற ராபின்ஸ் மம்மி. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. நீங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ராபின் அண்ட் ஸ்ரீஹரி இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த நீயா நானா காம்படிஷன்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜட்ஜஸ்டே கேட்டலாம். ராபின் ஸ்ரீஹரி காம்படிஷன் சேலஞ்ச் ரவுண்டில் ராபின். ஜெயிக்க போறாங்க, யாரு வந்து சேஃப் ஜோன் போறாங்க, டேஞ்சர் ஜோன் போறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே நீங்க தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்தா மட்டும் தான் தெரியும். சோ இதோட நாங்க கடையை சாத்துறோம். Until then, this is Makapa and Priyanka signing off along with all the beautiful kids. இது Adult Super Singer Junior 4 powered by Energy தரும் Gold winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. டாடா, good night. Music please.